தமிழ் மக்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சி தவழட்டும். அ நன்மை பொங்கட்டும் என்று கூறி, தீபாவளி வாழ்த்துக்களை கூறி, அ விஷயத்திற்கு வரேன். விஷயத்திற்கு போறதுக்கு முன்னால வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் இங்கே பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, சில கமெண்ட்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்க, இங்க சிலர் கேள்வி கேட்குறாங்க. "நீ ஏன் அதை பேசக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஏன் அதை பேசக்கூடாது?" அப்படின்ட்டு கேட்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சில பேர் வந்து, "நீ ஏன் இதை பற்றி பேசுகிறாய்? நீ ஏன் இவரை திட்டுகிறாய்? நீ ஏன் அவரை விமர்சிக்கிறாய்?" அப்படின்னு சொல்லிட்டு, அதில கூடுதலா ஒண்ணு என்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னாக்கா, நான் வந்து "நீ வந்து இவரையெல்லாம் விமர்சிக்கிறன்ற காரணத்தினால, நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா, நான் இந்த சேனல ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இடம் வலம் என்கிற சேனல ஆரம்பிக்கும் பொழுது 2020, 21 இந்த காலகட்டத்தில ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது. அப்ப என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த சேனல ஆரம்பிச்சேனே தவிர்த்து, உங்களுக்கு பிடித்ததை பேச வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கல. இதான் உண்மை. சரியா? 2 வகை இருக்கு. உங்களுக்கு என்ன பிளேயிங் டூ த கேலரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை பேசுவது. 2வது நம்முடைய கருத்தை பதிவு செய்வது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் 2வது வழிமுறையை தான் கடைபிடிக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். சரியா? உங்களுக்கு பிடித்ததாக அது இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். என்னுடைய பார்வையில ஒருத்தன் தவறானவன், ஃப்ராடுன்னா அவன் ஃப்ராடு தான். நீ அவன கொண்டாடுறன்றதுக்காக நான் அவன கொண்டாடணுன்றது அவசியம் கிடையாது. அதனால இத வந்து அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றீங்க. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கடந்து போயிடுங்க. உங்களுக்கு பிடித்ததை மட்டும் பேசுவதற்கு நான் கிடையாது. அது 1 சப்ஸ்கிரைபர் எனக்கு இருந்தாலும் சரி, 2,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இதான் என்னுடைய நிலைப்பாடு. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதுவும் என்னதான் சொல்றேன் நானு. ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமா தான் நான் சொல்றேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. சஜஷன்ஸ குடுங்க. இது மாதிரி இந்த விஷயம் சார்ந்து பேசுங்க. இந்த விஷயம் சார்ந்து பேசுங்கன்னு சொல்லுங்க. சத்தியமாக சொல்கிறேன். அதை நான் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு, அதை நான் அமல்படுத்துறேன். ஆனால் இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா, இந்த கேமரால இருந்து, இந்த ஸ்டுடியோல இருந்து நான் சம்பாதித்து, நான் இங்க வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால நான் தான் முடிவு செய்வேன். எதை நான் பேச வேண்டும், எது குறித்து நான் பேச வேண்டும் என்று. நீங்கள் இது குறித்தும் பேசுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது குறித்து நானும் கொஞ்சம் படித்து தெரிந்து கொண்டு, அது குறித்தும் நான் பேசுவேனே தவிர்த்து, இத குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது என்று கூறி விஷயத்திற்கு போவோம். என்னன்னா, நேற்று முழுக்க நம்முடைய நண்பர்கள் பாத்தீங்க வெடி வெடிக்குது. நம்முடைய நண்பர்கள் வெடி சம்மந்தப்பட்டது தான். என்னன்னா, அ இந்த தீபாவளி ஒவ்வொரு முறை வந்தாலும் ஒரு பிரச்சனைங்க. ஏன்னா, அது சிறுக சிறுக சேமித்து, அதாவது மாதம் இவ்வளவு கட்டுங்கள் அப்படின்னு இப்ப சீட்டு கட்டுறோம்ல, அந்த மாதிரி கட்டுங்கள். தீபாவளி வரும்பொழுது உங்களுக்கு குறைந்த விலையில் பட்டாசுகள் வழங்கப்படும். அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து எப்பவுமே வந்து ஆட்டைய போட்டு போகும். இதை நம்பி நெறைய குடும்ப தலைவிகள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டுக்காரங்களுக்கே தெரியாம, அதாவது கணவர்களுக்கு தெரியாம அவங்க வந்து இத கட்டுவாங்க. சில சமயம் கணவர்மார் கூட கட்டுவாங்க. கட்டிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷத்துல ஏமாந்து போயிடுவாங்க. இப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது அடுத்த பரிணாம வளர்ச்சியா போயிருக்கு. என்னன்னா, ஆன்லைன்ல, சோசியல் மீடியால ஒரு கும்பல் இத மாதிரி நாங்கள் குறைந்த விலையில் பட்டாசுகளை கொடுக்கிறோம். அதுவும் எந்த அளவுக்கு குறைந்த விலை தெரியுமா? அதாவது கேட்கிறவன் கெனையனா இருந்தா, கருணாநிதி யோக்கியன்னு சொன்னாலும் கேட்டுப்பானுங்க போல இருக்கு. அந்த மாதிரி இவன் வந்து 85% குறைத்து நான் குடுக்கிறேன் பட்டாசுன்னு சொன்னதையும் நம்பி ஒரு கும்பல் போயிருக்கு. இந்த கும்பலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Instagram பிரபலங்கள், YouTubeல இருக்கக்கூடிய பிரபலங்கள், இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், நெறைய பின்பற்றாளர்களை கொண்டவர்களை வைத்து, அதை விளம்பரம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தான். அவங்க பாவம், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. 10,00,000மோ, 5,00,000மோ குடுத்தா, அத வாங்கிக்கிட்டு, அவங்க வந்து அவைங்களுடைய கருத்தை கருத்தை தெரிவிப்பாங்கன்னு வச்சுப்போம். இப்படி தெரிவித்ததை நம்பி நூற்றுக்கணக்கில இல்ல, ஆயிரக்கணக்கிலன்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கில நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளி மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் பணத்த கட்டியிருக்காங்க. ரூ. 3000 மாதம் கட்டுங்கள் அப்படின்னு சொன்னதற்கு, தவணையாக கட்டுங்கள்ன்னு சொன்னதற்கு போய் கட்டியிருக்காங்க. இப்படி கட்டியவர்கள் பார்த்தீங்கன்னா,
மொத்தமா அவங்க தொகை சொல்லக்கூடியது, குறைந்தபட்ச தொகையாக சொல்லக்கூடியது ரூ. 20,00,00,000 கொண்டு போய் கட்டியிருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர், 15 இன்ஃப்ளூயன்சர கூப்பிட்டு, இவன் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5,00,000 குடுத்து ரூ. 1,00,00,000 செலவு பண்ணியிருப்பான்னு வைங்க. இந்த விளம்பரம்லாம் செய்வதற்கு. இந்த விளம்பரத்தை நம்பி கொண்டு போய் பணத்தை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏராளம். ஆளுக்கு எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னாக்கா, நான் சில பேர் 50,000 சொல்றாங்க. சில பேர் 3,000 ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு அப்படின்னாக்கா 12 மாதங்களுக்கு அப்படின்னு போட்டேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் சொல்றாங்க. 85% குறைந்து வரும் அப்படின்றத நம்பி ஒரு கும்பல் போயிருக்கு. நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மிகப்பெரிய இந்த ஏமாற்று பேர் வழிகள்லாம் வராங்க இல்லையா? இந்த ஏமாற்று பேர் வழிகள் வருவதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, முதல் காரணம் பணத்தை மிக சுலபமாக சம்பாதிப்பது எப்படி? கோடிக்கணக்கில எப்படி சம்பாதிக்கிறது? இந்த ரைஸ் புல்லிங்லேருந்து, இரிடியம்லேருந்து, கலசத்துலேருந்து இதையெல்லாம் எப்படி நம்ம வந்து ரொம்ப இன்னொரு குரூப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஈமு கோழியிலேருந்து ஆரம்பிச்சு, அதையெல்லாம் வைத்து இப்படி பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உட்கார்ந்த இடத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பது எப்படி? உட்கார்ந்த இடத்திலே கோடிக்கணக்கில் சம்பாதிப்பது எப்படி? அப்படின்றதை வந்து இங்க மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா, அப்படியான எதிர்பார்ப்புடன் ஒரு கூட்டம் இருக்கு. பணம் அவ்வளவு ஈஸியா வரணும். அது எந்த உழைப்பும் இல்லாம வரணும். அதற்கு எந்த திறமையும் இல்லாம வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பல் அதிகம். அதுதான் இந்த ரைஸ் புல்லிங், இரிடியம், கலசம், அப்புறம் அந்த குள்ள மனிதர்கள். இந்த ஏதோ ஒரு படம் கூட வந்தது பாருங்க. அந்த படத்துல கூட இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இது 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 நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த நிறுவனத்துடைய பேர் அதான் ஹைலைட்டே. இந்த நிறுவனத்துடைய பேர் சன்ரைஸ். ஏன்டா, இந்த பேர பார்த்த உடனே அலர்ட் ஆயிருக்க வேண்டாமா? நீ உஷாரா இருக்க வேண்டாமா? சன்ரைஸ் என்கிற நிறுவனத்தின் பெயரை வைத்து திமுக பிரபலங்கள் தனக்கு பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்றதை காண்பித்து, இந்த Instagram பிரபலங்களையும், YouTube பிரபலங்களையும் வைத்து பேசியிருக்கிறார்கள். இப்ப 5,00,000 10,00,000 வாங்கி என்டார்ஸ் பண்ணவன்லாம் ஓடி போயிட்டான். இந்த பட்டாசு உங்களுக்கு கலர் கலரா வரும். விதவிதமா வரும். நீங்க கற்பனையே செய்து பார்க்காத அளவிற்கு இங்க பட்டாசுகள் வரும். அப்படிலாம் சொன்னவன்லாம் ஓடி போயிட்டான். ரூ. 20,00,00,000 ஆயிடுச்சுன்னு அவன் ஓட்டான். அப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது எந்த அளவுக்கு நன்மைகளை பயக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தீமையையும் பயக்கக்கூடியது அப்படின்றதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது சொல்லும்பொழுது நான் இன்னொன்னு ஒரு கதையும் சொல்றேன் நானு. 2015ல இந்த சென்னை பெருவெள்ளம் வந்தது பாருங்க. அதுல இந்த மாரி தான் வந்து ஒரு ஐடி. நாங்கள் 3வது மாடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றி இன்னொரு 10 அ கட்டடங்கள் இருக்கின்றன. எல்லோருமே 3வது மாடியில் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாப்புல. யார் இந்த ஐடின்றதெல்லாம் யாருமே வந்து அப்போ போய் ஆராய்ச்சிலாம் பண்ணல. இப்படி போட்ட உடனேயே உணர்ச்சி ஏன்னா ஆளாளுக்கு உணர்ச்சி பிழம்பா இருக்காங்க இல்லையா? போட்ட உடனேயே எல்லாரும் போயிட்டு நான் குடுக்குறேன், நான் குடுக்குறேன்னு அவன் ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் போட்டான்னா, அதில போயிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க, அவன் பேங்க் அக்கவுண்ட் நம்பரா, அது ஃபோன் நம்பரா ஏதோ ஒரு நம்பர ஒண்ணு போட்டா, எல்லாரும் போய் 10,000, 5,000, 20,000ன்னு போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம், ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரூ. 75,00,000 சுருட்டிக்கிட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த அந்த ட்விட்டர் அக்கவுண்டே மூடிட்டான். இவங்க எல்லாம் அந்த ஆன்டிங்கலாம் போய், "நீ நாசமா போணும். நீ விளங்காம போணும். நீ இப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம்? எதுக்கு போடுறீங்க? YouTubeல வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அப்படியே என்ன, அப்படியே உத்தம சீலர்களா? நான் உட்பட கேட்கிறேன். நாங்க வந்து ஒரு கருத்த சொல்றோம் அப்படின்னா, அந்த கருத்து என்னன்றத நீங்க பரிசீலனை பண்ணுங்க. யோசிங்க, சிந்திங்க. அது என்னன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல போய் நீங்க ஆராய்ந்து, அதற்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. எவனோ சொல்றான், எவனோ என்டார்ஸ் பண்றான்றதுனால ஒரு 1,00,000 இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வந்து 1,87,000 ஃபாலோவர்ஸோ என்னமோ இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நான் இந்த மாதிரி கதைகள்லாம் விடணும்னு நெனச்சிருந்தேனாக்க, அதுவும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும்னு நெனச்சிருந்தேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒ ஒ 1,000,000க்கும் மேல கடந்து போயிருப்பேன். நான் அதை செய்வதை தடுப்பேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நெறைய யோசிப்பேன். ஒரு கதை, ஒரு ஒரு தகவலை பற்றி, இல்ல ஒரு ஒரு சம்பவத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலே, ஏதோ அரைகுறையா பேசிருவோமோ! விஷயம் தெரியாம பேசிருவோமோ!
அப்படி விஷயம் தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு ஒரு 2 கமெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், அத ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். போய் படிப்பேன். ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, விஷயம் தெரியாம நம்ம பேசிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு. இப்படி யோசித்து, சிந்தித்து, ஒரு பொறுப்புணர்வுடன் பேசக்கூடியவர்கள் என்பது ரொம்ப குறைவு. எதை வேண்டுமானாலும் வாந்தி எடுக்கலாம் என்கிற இடத்தில் தான் இன்றைக்கு யூடியூப் இருக்கு. இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்கு அப்படின்ற நிலையில, யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புறது அப்படின்றதுலேருந்து நீங்க விலகி இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய அது அறிவுரையா நான் சொல்லல. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். நானே சொன்னாலும் கூட அது என்னன்றத போய் பகுத்து அறிந்து யோசிங்க. தேடி சிந்திங்க. அது சரியா இருந்தா ஏத்துக்கோங்க. சரியில்லன்னா ஏத்துக்காதீங்க. எதுக்கு இந்த மாதிரி ஏமாந்து போணும்? அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது. இந்த ஆண்டு 20,00,00,000 20,00,00,000க்கு மேலன்னு சொல்றாங்க. இப்படி ஏமாந்து போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த YouTubeல பார்க்கக்கூடிய பிரபலங்கள்லாம் என்ன தேவதூதர்களா? இவர்கள்லாம் என்ன வானத்திலிருந்து குதித்து விட்டார்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உன்ன மாரி தான் அவங்களும். அப்படின்னும் பொழுது, அவர்களுக்கு நெறைய பின்தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள்ன்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் சரி, அப்படின்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? உளவியல் ரீதியா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடணும். அதாவது பார்ப்பதை எல்லாம் நம்புவது. நமக்கு பிடித்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று நினைப்பது. இதெல்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனை. இதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். நான் அப்படிதான் கடைபிடிக்கிறேன். யாரோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டான், எனக்கு பிடிச்சவன், என்னுடைய ஹீரோ, இல்ல நான் நான் பயங்கரமா நேசிக்கிற கதாபாத்திரம் அப்படின்றதுனாலயோ, அல்லது நான் பயங்கரமா நேசிக்கின்ற ஒரு நபர்ன்றதுனாலயோ, அவர் சொல்வதெல்லாம் சரி, அவர் செய்வதெல்லாம் சரி அப்படின்னு சப்பை கட்டுறதுக்கான அந்த எண்ண ஓட்டத்தை நானே வளர்த்துக்க மாட்டேன். அப்புறம் தான் என்னுடைய பார்வையாளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது கூட. எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும். எனக்கு ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கு. அப்படின்றத வெளிப்படுத்துவதை நான் எந்த இடத்துலயும் தவிர்த்தது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில அந்த அரசியல் பிடிப்பை மற்றவர்கள் மீது திணிக்கவும் முயற்சிக்க மாட்டேன். ஏன்னா, அதற்கான பொறுப்பு நான் எடுத்துக்கணும் அப்போ. எனக்கு எதுக்கு அந்த பொறுப்பு எடுத்துக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். இவர்கள் மோசமானவர்கள் அப்படின்றதை அடையாளம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால மோசமானவர்கள்னு அடையாளம் காட்டுறேன். அதோட நிறுத்திக்கிறேன். இறுதி முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அப்போ அதை சிந்தித்து செயல்படுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேர்க்கிற பணம். அதாவது 50,000 பேர் அந்நியன் படத்துல வரா மாரி தான். ஒருத்தன் 5 பைசா அப்படின்னு சொல்லி இத்தனை லட்சம் பேர் அப்படின்னா, அது எவ்வளோ ரூபா? அப்படின்ற மாதிரி 50,000 பேர் கொண்டு போய் ரூ. 3000 கட்டினா அது எவ்வளோ ரூபா? அந்த ஒருத்தர் ஏமாந்து போனது ரூ. 3000 தான் இருக்கும். அவர் நினைச்சுக்கலாம், "ச்சீ ரூ. 3000 போய் ஏமாந்துட்டோமே!" அப்படின்னு வெளில வந்து சொல்றதுக்கு அவங்க வெட்கப்பட்டுட்டு பேசாம போகலாம். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த கும்பல் மனப்பான்மையுடன் கொண்டு போய் 50,000 பேர் கட்டியிருக்காங்க ரூ. 3000 எவ்வளோ தொகை அது? அப்ப அது யார் பெனிஃபிஷியரி? உங்களுடைய மாப் மென்டாலிட்டி, உங்களுடைய அந்த குழு மனப்பான்மை, கும்பல் மனப்பான்மை என்பதனை யாரோ ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்றதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.